ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 60 ஆண்டுகளுக்கு முன்பு 1960ஆம் ஆண்டு நடிகர் திலகத்தின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் வெளிவந்த குடும்ப சித்திரம் தான் தெய்வ பிறவி. பிரபல இயக்குநர்களான கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. கட்டட மேஸ்திரியாக இதில் சிவாஜி கணேசன் அவர்களும் சித்தாளாக பத்மினி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. மேஸ்திரிக்கும் சித்தாளுக்கும் இடையே மலரும் காதல் திருமணத்தில் முடிகிறது. மேஸ்திரியுடைய தம்பியை வளர்க்கும் பொறுப்பை சித்தாளும், சித்தாளின் தம்பியை வளர்க்கும் பொறுப்பை மேஸ்திரியும் ஏற்றுக்கொள்கின்றனர். காலகதியில் மேஸ்திரியின் வருமானம் உயர்ந்து செல்வந்தராகிறார், அந்தஸ்தும் உயர்கிறது. இளைஞர்களாக வளரும் மேஸ்திரியின் தம்பியும் சித்தாளின் தம்பியும் ஒரே பெண்ணை விரும்புகின்றனர். அதே சமயம் எங்கிருந்தோ வரும் மேஸ்திரியின் உறவான ஒரு தாயும் அவள் மகளும் இவர்கள் குடும்பத்திற்குள் அடைக்கலம் புகுந்து விடுகின்றனர். இதன் காரணமாக தேவையில்லாத சந்தேகமும் சச்சரவும் உருவாகிறது. குறிப்பாக சிவாஜி அவர்கள், பத்மினி அவர்கள், SSR அவர்கள் மூவரும் தங்கள் பண்பட்ட நடிப்பால் மட்டுமின்றி KSGயின் வசனங்களையும் பேசி ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாங்க. அதுலேயும் SSRஐ குடையால் பத்மினி அடிக்கும் காட்சி மிக தத்ரூபமாகவும் உணர்ச்சிகரமாகவும் அமைந்தது. பத்மினி அவர்களுடைய இளமையும் சாந்தமும் அழகும் இந்த படத்தில் வெளிப்பட்டன. காலை வயசு கட்டான சைஸு அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தெய்வ பிறவி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை ஜமுனா ராணி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்கள் எழுதியிருப்பாரு. தெய்வ பிறவி திரைப்படத்தில் இடம்பெற்ற மனிதரை மனிதர் மதித்திட வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்து குசேலர் சரிதையை நகைச்சுவையாக சொல்லும் அருமையான கதா காலக்ஷேப பாடலை பார்த்து கேட்டு மகிழலாம். பாடியவர் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். கதா காலக்ஷேபம் KA தங்கவேலு. பாடலாசிரியர் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இசையமைப்பு R சுதர்சனம். பிரபல இயக்குனர்களான கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. படம் உருவான போது படத்தை பார்த்த AVM செட்டியார் படம் மிகவும் சீரியஸாக இருப்பதாக கருதி ஒரு நாள் இரவு தங்கவேலுவின் வீட்டிற்கு சென்று நகைச்சுவை காட்சிகளில் நடித்து தரும்படி வேண்டியிருக்கிறாரு. பிஸி நடிகராக அப்போது திகழ்ந்த தங்கவேலுவும் AVM உடைய வேண்டுகோளை தட்டாமல் தன் மனைவி சரோவுடன் நடித்து கொடுத்தார். இவர்களுடைய நகைச்சுவை படத்தின் ஓட்டத்திற்கு மிகவும் உதவியது. இதில் தங்கவேலு செய்யும் குசேலர் சரித்திரம் கதா காலக்ஷேபம் இன்றும் பிரசித்தம். அது மட்டுமின்றி அவரும் ராமாராவும் இடம்பெறும் நகைச்சுவை காட்சியும் காலம் கடந்தும் நிற்கிறது. இதில் நடித்ததில் மூலம் ராமாராவ் பேசிய ஐயா தெரியாதையா அப்படின்ற வசனம் அவரை ஐயா தெரியாதையா ராமாராவ் ஆக்கியது. தன்னால் உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு மட்டுமின்றி நகைச்சுவை காட்சிகளுக்கும் எழுத முடியும் என KS கோபாலகிருஷ்ணன் நிரூபித்தார். கட்டடத்துக்கு மனை பொருத்தம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தெய்வ பிறவி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். SC கிருஷ்ணன் மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. KS கோபாலகிருஷ்ணன் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருப்பாரு. KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய முதல் படம் சாரதா. அதை இப்போது பார்க்கும்போது எப்படி ஒரு புதிய இயக்குனரால் அந்த காலத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான படம் எடுக்க முடிந்தது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்ரீதர் வசனகர்த்தாவாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு அமரதீபம் போன்ற படங்களில் வசன உதவியாளராக இருந்தவர் தான் KSG. பின்னர் இவரே வசனகர்த்தாவாக உயர்ந்து கிருஷ்ணன், பஞ்சுவின் தெய்வ பிறவி படத்துக்கு வசனம் எழுதினார். பல திரைப்படங்களுக்கு பாடல்களும் எழுதியிருக்கிறாரு. மல்லியம் அப்படின்ற கிராமம் தான் அவரது சொந்த ஊர். தமிழ் சினிமாவில் இயக்குனர் திலகம் அப்படின்னு பட்டம் பெறும் அளவுக்கு 1960களில் கொடி கட்டி பறந்தார். அவர் புகழ்பெற்ற அளவுக்கு அவர் மீதான வதந்திகளும் பஞ்சமில்லை. கோபக்கார இயக்குனர். இவரது படங்களுக்கு பெண்கள் அதிகம் வருவார்கள். கதை கருவை பொறுத்தவரை இவர் எடுத்த செல்வம் திரைப்படம் முழுக்க முழுக்க பாலியல் சார்ந்தது. 40 வருடங்களுக்கு முன் செல்வம் எதிர்கொண்ட கடும் விமர்சனம்
சொல்லி முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். கேஎஸ்ஜி எனப்படும் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் மிகுந்த வாய் துடுக்கு உள்ளவர். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடுவார். விநியோகஸ்தர்களிடம் முகத்தில் அடித்தார் போல பேசிவிடுவார் அப்படின்னெல்லாம் பேச்சு நிலவியது. கை கொடுத்த தெய்வம் படத்துல SSR அவர்கள் எழுதிய கடிதம் சிவாஜி அவர்கள் வாசிக்க வேண்டும். முண்டா பனியன் 4 முழ வேட்டியுடன் செட்டில் இயக்கும் KSG, நீங்கள் கடிதத்தை வாசிக்கிற முகபாவம் கொடுத்தால் போதும், ராஜேந்திரன் குரலில் படத்தில் ஓவர்லாப் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியதும், யோ கூணா காணா, நானே என் குரல்ல பேசிடுறேன் அப்படின்னு சிவாஜி அவர்கள் செல்லமாக சொல்லியிருக்கிறாரு. இப்படி சிவாஜி அவர்கள் KSG அவர்களை கூணா காணா அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். மூக்கு பொடியை உறிஞ்சிய KSG அவர்கள், இது ஏன் படம், நான் தான் டைரக்டரு, நான் சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு நிற்காமல் மற்ற விஷயங்களை கவனிக்க சென்று விட்டாராம். சிவாஜி அவர்கள் உடனே சிரித்து விட்டாராம். பேசும் தெய்வம் படப்பிடிப்புல சிவாஜி அவர்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாரு. மற்ற நடிகர்களையெல்லாம் பத்மினி உட்பட நடிக்கிற போது பாராட்டும் KSG அவர்கள் தன்னை மட்டும் பாராட்டுவதே இல்லை. சிவாஜி அவர்கள் நடித்து முடித்ததும் அடுத்த ஷாட் போய்விடுவாரு இயக்குனர். குழந்தை போல ஏங்கி சிவாஜி அவர்கள் கேட்டிருக்கிறாரு, ஏண்டா கூணா காணா, என் நடிப்பை பாராட்ட மாட்டியா, மற்றவங்களை மட்டும்தான் பாராட்டுவியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. KSG உடனே இவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கண் கலங்கி போய் சொன்னாராம், நீங்க எப்பவுமே என் எதிர்பார்ப்புக்கும் மேல மிகவும் அற்புதமாக ரொம்ப பிரமாதமாக நடித்து விடும்போது உங்களை பாராட்ட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது. இதை கேட்ட உடனே சிவாஜி அவர்கள் அழுது விட்டாராம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.